மேச ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த மேச ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. மேச ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ உங்க வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மளை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம், கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த மேச ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலைன்னா எனக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய மேசராசி பலனுக்குள் போலையாமா. மேசராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையே தடம் புரளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. நான் இதை உங்களை பயமுறுத்தணும்னு சொல்லல. ஆனா 100% நான் சொல்றது தான் நடக்க போகுதுங்க. நீங்க தயாரா இருக்கணும். அதனால தான் நான் முன்னாடியே உங்களை எச்சரிக்கிறேன். உங்க கூடவே இருந்து, உங்க உங்க கூடவே படிச்சு சாப்பிட்டு, ஒருத்தர் உங்க முதுகுல குத்த போறாருங்க. இது ஏதோ சாதாரண துரோகம் கிடையாது. உங்க ஆணிவேரையே அசைக்க போற ஒரு துரோகம். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ அடி வாங்கியிருப்பீங்க. ஆனா இந்த அடி உங்க நிம்மதிய மொத்தமா குலைக்க போகுதுங்க. உங்க சொந்தக்காரங்களோ, இல்ல உங்க தொழில்ல உங்க கூடவே இருக்கிறவங்களோ, யாரோ ஒருத்தர் உங்க முகத்துக்கு நேரா சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய வலைய விரிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே மேசராசிக்காரங்க ரொம்ப வெகுளித்தன்மையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. யார் வந்து உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்காக உயிரையே கொடுப்பீங்க. உங்க குடும்பத்துக்காகவும் உங்க நண்பர்களுக்காகவும் நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு பதிலுக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் தாங்க. நீங்க நல்லது செஞ்சவங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை திரும்பி கூட பார்க்கல. இப்ப நடக்க போறதும் அது மாதிரி ஒரு விஷயம்தான். ஆனா உங்களோட வீரியம் ரொம்ப அதிகம்ங்க. நீங்க யாருக்காக எல்லாம் விட்டு கொடுத்தீங்களோ, யாருக்காக உங்க சொந்தங்களையே கை வச்சுக்கிட்டீங்களோ, பகைச்சுக்கிட்டீங்களோ, அவங்களே இப்போ உங்களுக்கு எதிரா திரும்ப போறாங்க. உங்க கள்ளங்கபடம் இல்லாத அந்த நல்ல மனச அவங்க தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது உங்க ராசிக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குதுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பண விஷயத்திலயோ இல்ல தொழில் விஷயத்திலயும் உங்கள முழுசா நம்ப வச்சு கழுத்திருக்க ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க ரொம்ப நம்புற ஒருத்தர், உங்க ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் உங்க எதிரி கூட கைகோக்க போறாரு. நீங்க அவங்கள சந்தேகப்படவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. உங்கள பத்தி தப்பு தப்பா மத்தவங்க கிட்ட சொல்லி உங்க பேர கெடுக்க பெரிய சதி நடக்குது. நீங்க தட்டி எழுப்புன உங்க சாம்ராஜ்யத்த ஒரே நாள்ல சரி சொல்லணும்னு பல பேர் திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்கள தாண்டி வந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட அடிபட்ட உங்களுக்கே மனசு மரத்து போயிருக்கும். நம்ம ராசிக்கு இதுதான் தலையெழுத்தா? ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு சோதனைய கொடுக்குறாருன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மையான எதிரி யார் தெரியுமா? உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற துரோகி யார் அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டத்தான் இந்த சம்பவம் நடக்க போகுதுங்க. இந்த வலிய நீங்க தாங்கித்தான் ஆகணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள விட பலசாலியா இருக்கலாம். ஆனா உங்க நேர்மைக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியாது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நாள்ல அவங்க வைக்கிற குறி ரொம்ப ஆபத்தானது. சில நேரங்கள்ல உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா நீங்க அத நம்ப மாட்டீங்க. அவங்க நமக்கு அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு உங்க மனச நீங்களே சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப அந்த உள்ளுணர்வு சொல்றது 100% உண்மைங்க. யாரு உங்க கண்ணு முன்னாடியே நிஜமும் அவங்களோட முகம் கிழிஞ்சு தொங்க போகுதுங்க. நீங்க யாருக்காக உங்க சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்ணீங்களோ, அவங்களே உங்கள நடுத்தெருவுல நிப்பாட்ட போறாங்க. உங்க சொத்தோ, பணமோ எல்லாம் உங்க நிம்மதியும் பறிபோக போகுதுங்க. நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் கூட இப்போ உங்களுக்கு எதிரியா மாறப்போகுது. உங்க சொந்த கால்ல நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டத சுக்கு நூறா உடைக்க ஒரு பெரிய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. அந்த கூட்டத்துல முதல் ஆளா நிக்க போறது உங்க கூடவே பிறந்தவங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட வாழ்க்கை துணையா கூட இருக்கலாம். இந்த அதிர்ச்சியை உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு எனக்கே தெரியல. ஆனா இதை நான் சொல்லிதான் ஆகணும். மனசுக்குள்ள இப்ப எவ்வளவு பெரிய உளைச்சல் அடிச்சிட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க.
என்னடா இது நம்ம நல்லது தானே செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வரணும்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இங்க நல்லது செய்றவங்களுக்கு எல்லாம் முதல் அடியே விழும். குறிப்பா உங்க மேச ராசிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. உங்களுக்கு டக்குனு கோவம் வந்துரும். அந்த கோவத்துல சத்தம் போட்டு கத்திருவீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அத மறந்துட்டு அவங்க கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சுருவீங்க. உங்க மனசுல வஞ்சம்னா என்னன்னே தெரியாதுங்க. ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க அப்படி கிடையாது. நீங்க கோவத்துல சொன்ன அந்த ஒரு வார்த்தைய மனசுல வச்சுக்கிட்டு பல வருஷமா உங்களுக்கு நேரம் வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நேரம் அவங்களுக்கு வந்துருச்சு. நீங்க சம்பாதிச்ச சொத்தோ, இல்ல நீங்க கட்டி காப்பாத்துற மரியாதை அவங்க கண்ண உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பிடுங்கணும்னு ஒரு பெரிய சதி வலை பின்னப்பட்டிருக்குது. நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்க நெருங்க உங்க வீட்லயோ, இல்ல நீங்க வேலை செய்ற இடத்துலயோ சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ஆனா அதுதான் அந்த பெரிய பூகாம்பரத்துக்கான ஆரம்பங்க. திடீர்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுவாங்க. வருஷக்கணக்குல உங்ககிட்ட பேசாத உறவுக்காரங்களோ, இல்ல நெருங்கிய நண்பர்களோ திடீர்னு உங்கள தேடி வந்து உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உங்க குடும்ப பிரச்சனைகள பத்தியோ, இல்ல உங்க பண கஷ்டத்த பத்தியோ ரொம்ப அனுதாபமா விசாரிப்பாங்க. நீங்களும் அவங்க நிஜமாவே நம்ம மேல பாசத்துல தான் கேட்குறாங்கன்னு நெனச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளையும், ரகசியங்களையும் அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துருவீங்க. அங்க தான் நீங்க உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய தப்ப பண்ண போறீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உங்களுக்கு எதிராவே திருப்பி விட போறாங்க. உங்க விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்ங்க. இந்த நேரத்துல யாராவது வந்து கண்ணீர் விட்டு அழுது என்கிட்ட காசு இல்ல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட பணம் கேட்டா தயவு செஞ்சு இறக்கப்பட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரவே வராது. அது மட்டும் இல்லாம நீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல வங்கியில கடன் வாங்குறதுக்கு யாருக்காவது உதவி செய்யறதோ இந்த நேரத்துல கண்டிப்பா கூடாதுங்க. நீங்க நல்லது செய்ய போய் கடைசியில நீங்க எல்லாம் வழக்கு வம்புன்னு அலைய வேண்டிய நிலைமை வந்துரும். உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய கடனை உங்க தலையில கட்டிட்டு அவங்க தப்பிச்சு உண்டு போயிருவாங்க. நீங்க ரத்தம் சிந்தி சம்பாரிச்ச பணம் மொத்தமும் இன்னொருத்தர் கைக்கு போக போகுது. இதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட நல்ல நாள் பார்த்து பழகுற மாதிரி ஒரு நாடகத்த அரங்கேற்ற போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல உருவாக்க சில பேர் திட்டம் போட்டிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையில இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு சந்தேகத்த கிளப்பி விடுவாங்க. உங்க பிள்ளைங்க மனசுல உங்கள பத்தி தப்பான எண்ணத்த விதைக்க பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க குடும்பத்த கட்டி காத்துட்டு வர்றீங்க. அத ஒரே நாள்ல சிதைச்சிடணும்னு உங்க சொந்தக்காரங்களே சதி செய்றாங்க. வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள பெருசாக்கி உங்கள விட்டு விட்டு வீட்ட விட்டு துரத்துற அளவுக்கு கூட சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நேரத்துல நீங்க பொறுமையா இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு வாதாடாதீங்க. அவங்க உங்கள கோவப்படுத்தின உடனே சில வார்த்தைகள பேசுவாங்க. நீங்க கோவப்பட்டு ஏதாவது வார்த்தைய விட்டுட்டா, அத வச்சே உங்கள சிக்க வைக்கிறதா அவங்களோட திட்டம். அதனால உங்க நாக்க நீங்க அடக்கி ஆள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. உங்க தொழில்ல நீங்க எவ்வளவு உண்மையா உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்க கூடவே வேலை செய்றவங்க உங்கள எப்படியெல்லாம் கழட்டி விடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. மேச ராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனா இப்போ உங்க உழைப்பு திருடி இன்னொருத்தர் பேர் வாங்க நினைப்பாங்க. நீங்க இரவு பகலும் கண் முழிச்சு செஞ்ச வேலைய நான் தான் செஞ்சேன்னு உங்க முதலாளி கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்க பார்ப்பாங்க. நீங்க கொஞ்சம் அசந்தா உங்க இடத்துக்கே அவங்க வந்துருவாங்க. தொழில் செய்றவங்களா இருந்தா உங்க கூட்டாளி உங்கள ஏமாத்த காத்துட்டு இருக்காரு. கணக்கு வழக்குல மோசடி செஞ்சுட்டு உங்க தலையில அத போட்டுட்டு தப்பிக்க பெரிய சதி நடக்குதுங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு பயமா இருக்கலாம். அதனால நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நீங்க உஷாராகி தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் அடிச்சு சொல்றேன். உங்க மனசுக்குள்ள 1000 வலிகள் இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டயும் பேசுவீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரணம் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நெருங்குறப்போ உங்க உடம்புலயும் சில உபாதைகள் வர ஆரம்பிக்கும். மனசு சரியில்லாம போனா உடம்பும் தானாகவே சுமாராயிடுங்க. ராத்திரியில தூக்கம் வராது, சாப்பாடு சரியா இறங்காது, ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். யார பார்த்தாலும் சந்தேகமா இருக்கும். இவங்க நம்மள ஏமாத்திருவாங்களோ, அவங்க நம்மள கவுத்துருவாங்களோ, ஒரு குழப்பத்திலேயே தவிச்சிட்டு இருப்பீங்க. உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்க வேடிக்கை பார்க்க தான் காத்துட்டு இருக்காங்க. நீங்க கீழ விழுந்தா கை கொடுத்து தூக்கி விட ஒரு ஆள் இல்ல. ஆனா நீங்க எப்ப விழுவீங்கன்னு பார்த்து கைகொட்டி சிரிக்க தெரிய பெரிய கூட்டமே உங்கள சுத்தி காத்துட்டு இருக்குதுங்க. நிலம், வீடு சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்ல கூட இப்ப நீங்க தலையிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காவது பஞ்சாயத்து பண்றேன், நியாயம் கேட்கிறேன்னு போனா, உங்க மேலேயே பெரிய பழி வந்து விழுந்துருங்க. யாருக்கும் இப்போதைக்கு எந்த வாக்கும் கொடுக்காதீங்க. நான் இது செஞ்சு தரேன்னு யார்கிட்டயும் உறுதியா சொல்லாதீங்க. உங்க வார்த்தையே உங்களுக்கு பெரிய சூனியமா மாறப்போகுது. நீங்க சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தைய பெருசாக்கி உங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்திருவாங்க. உங்களோட இத வச்சு மட்டும் தான் நீங்க இப்ப அடைக்கலம் தேடணும்ங்க. வேற எந்த மனுஷனையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்க நிழல் கூட இப்ப உங்களுக்கு துரோகம் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்க கிரக நிலைமை இப்ப ரொம்ப
நெருப்பிலேயா இருக்குதுங்க. நீங்க ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. சில பேருக்கு தோணலாம், "நான் இவ்வளவு நல்லவனா இருக்கேனே, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கணும்னு?" அதுக்கு காரணம் கிரகங்களோட சுழற்சி தான். உங்கள ரொம்பவே நம்ப வச்சு, உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு, உங்க கூடவே இருக்கிற வேலை, உங்க சட்டமே இல்லாம நடந்துகிட்டு இருக்குதுங்க. தொலைபேசியில நீங்க பேசுற சாதாரண விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிரா ஒரு பெரிய ஆயுதமா மாறப்போகுது. ஒருத்தர் உங்க முகத்திரைய பிடிக்கிறதா நெனச்சுக்கிட்டு, உங்க மேல இல்லாதையும், பொல்லாதையும் கிளப்பி விட முழு வீச்சுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப அமைதியா போறது தான் இவ்வளவு பிரச்சனையும். உங்கள சுலபமா ஏமாத்தலாம்னு அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது. மேச ராசிக்காரங்க பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் ஒரு தடவ அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா, எதிரிங்க தாங்க மாட்டாங்கன்னு. ஆனா இப்போதைக்கு நீங்க எந்த பதிலடியும் கொடுக்க வேண்டாம். அமைதியா இருங்க. உங்கள சீண்டி பார்க்கணும்னு சில பேர் தேடி வந்து வம்பு பண்ணுவாங்க. வெளியில போகும்போது கூட ரொம்ப கவனமா இருங்க. யார் வம்புக்கும் போகாதீங்க. உங்க கையில இருக்கிற காச வச்சுக்கிட்டு எப்படி இந்த கஷ்டத்த ஓட்ட போறோம்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அந்த காசுக்கு யாராவது உல வைக்க பார்ப்பாங்க. உங்கள சுத்தி பின்னப்படுற இந்த சதி வலையிலருந்து நீங்க எப்படி தப்பிக்க போறீங்கன்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கவலையா இருக்குது. உங்க வீட்டு வாசல்லயே நின்னு உங்க முதுகுல குத்துற அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சா, நீங்க நிஜமாவே மறந்து போயிடுவீங்க. அந்த நபர் வேற யாரும் இல்ல. நீங்க உசுரா நினைக்கிற ஒருத்தர் தான். அவங்க ஏன் இப்படி ஒரு துரோகத்த உங்களுக்கு செய்யணும்னு நீங்க ராப்பகலா யோசிச்சு குழம்ப போறீங்க. ஆனா துரோகத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும்போது உங்களுக்கு அழுக வராது. பெரிய ஆத்திரம் தான் வரும். எப்படி இவ்வளவு முட்டாளா அவங்கள நம்பிட்டு, உங்கள நீங்களே ரொம்ப நொந்துப்பீங்க. அவங்க உங்ககிட்ட ரொம்ப சாதாரணமா தான் இதுவரைக்கும் பழகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் உங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு காரியத்த சத்தமே இல்லாம செய்வாங்க. நீங்க உங்ககிட்ட மட்டும் தான் உங்க கஷ்டத்த, உங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன சண்டைகள பத்தி ரொம்ப நம்பி அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. அப்படியே திரிச்சு மத்தவங்க கிட்ட சொல்லி உங்க மானத்த காத்துல பறக்க விட பார்ப்பாங்க. உங்க குடும்ப விஷயத்திலயோ, இல்ல ஒரு முக்கியமான இடத்துலயோ உங்கள மொத்தமா இடுக்கெடுக்க வச்சு, அங்க இருக்கிற எல்லாரும் உங்கள தப்பா நினைக்கிற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைய உருவாக்குவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நெனச்சு பாருங்க. உங்கள சுத்தி நிக்கிற யாருமே உங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த நபர் உங்க மேல ஒரு தப்பான எண்ணத்தை எல்லார் மனசுலயும் விஷம் மாதிரி விதைச்சு வச்சிருப்பாங்க. இது அத்தனையும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் நடக்க போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து தான் உங்களுக்கு இந்த முதலடி ரொம்ப பலமா விழப்போகுது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க ரகசியங்கள இனிமே யார்கிட்டயும் சொல்லவே சொல்லாதீங்க. உங்க நஷ்டமோ, கஷ்டமோ அத உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. ஏன்னா இப்போதைக்கு உங்க வாய் தான் உங்களுக்கு முதல் எதிரி. நீங்க எதார்த்தமா எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம பேசுறத கூட அவங்க தப்பா மாத்தி உங்களுக்கு எதிராவே திருச்சி விட்டுருவாங்க. நீங்க எவ்வளவு தூரம் மௌனமா இருக்கீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லது. நீங்க பேச நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க ஆயுதமா மாத்த காத்துட்டு இருக்காங்க. உங்கள எப்படி சீண்டினா நீங்க கோவப்படுவீங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கோபத்த தான் அவங்க தங்களுக்கு ஆதரவா பயன்படுத்தி போறாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும் நீங்க உங்க நிதானத்த மட்டும் இழந்துடவே கூடாது. உங்க சொந்த பந்தங்கள் குத்தப்போற அந்த கத்திய விட, நீங்க உங்க உசுரா நெனச்ச அந்த நபர் செய்ய போற துரோகம் தான் உங்கள ரொம்பவே முடக்கி போட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க இதுவரைக்கும் வச்சிருந்த நல்ல பேரு, மரியாதை எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறப்போகுது. அவங்க விரிச்ச வலையில நீங்க சிக்கிட்டீங்கன்னா, அவங்க நினைக்கும்போது நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். அவங்க முன்னாடி மட்டும் அழுதுறாதீங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே ஒரு சிங்கக்குட்டி மாதிரி. உங்களுக்கு எவ்வளோ பெரிய அடி விழுந்தாலும் அத வெளியில காட்டிக்காம நிமிர்ந்து நிக்கிற அந்த ஒரு குணம் தான் உங்கள இத்தன வருஷமா காப்பாத்திட்டு இருக்குது. அதனால இந்த முறை அந்த சிங்கத்தையே கூண்டுக்குள்ள அடைக்கிற மாரி ஒரு சதி நடக்குது. உங்க தொழில் வியாபாரத்துல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய லாபம் வர்ற மாதிரி வந்து நழுவி போகும். அதுக்கு காரணம் கிரகங்கள் கிடையாது. உங்க கூடவே இருக்கிற அந்த துரோகியோட சூழ்ச்சி தான். உங்க பணத்தை எப்படியெல்லாம் முடக்கி வைக்கலாம், உங்கள எப்படியெல்லாம் கடனாளி ஆக்கலாம்னு ஒரு பெரிய திட்டம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க எந்த ஒரு புது முதலீடும் இப்போதைக்கு செய்யவே கூடாது. யாராவது வந்து இத செஞ்சா 2 மடங்கா லாபம் தரும். நான் பொறுப்புன்னு சொன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. ஏன்னா உங்க தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க. குடும்பத்திலயும் சரி, வெளியிலயும் சரி நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுவீங்க. யாருமே உங்களுக்கு ஆதரவா பேச மாட்டாங்க. அந்த நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய விரக்தி வரும். நம்ம உசுர குடுத்து வளர்த்தவங்க, நம்ம ரத்தத்த சிந்தி காப்பாத்துனவங்க எல்லாம் இப்ப நம்மள இப்படி நடுத்தெருவுல விட்டுட்டாங்களேன்னு உங்க மனசு வெறும் அழுகைய நீங்க உங்களுக்குள்ளேயே முடக்கிக்கணுங்க. ஏன்னா, உங்க கண்ணீர் தான் அவங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி. அத நீங்க எப்பவும் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவீங்கன்னா, அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்களுக்கு தான் பெரிய பயம் வரும். அதனால நீங்க இப்போதைக்கு அமைதி காக்கிறது ஒண்ணு தான் இந்த துரோகத்திலிருந்து உங்கள தற்காத்துக்கிற ஒரே வழி. துரோகத்த நெனச்சு நீங்க முடங்கி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்றேன். சில சமயம் நம்ம நல்ல நேரம் கூட கெட்டவங்க ரூபத்துல தான் வந்து நம்ம
நமக்கு பாடம் கத்துக் கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் உங்க வாழ்க்கையிலேருந்து யார் யாரெல்லாம் விலகி போறாங்களோ, அவங்கள நெனச்சு நீங்க ஒரு நிமிஷம் கூட கவலைப்படவே கூடாது. அவங்க எல்லாம் உங்க வாழ்க்கைக்கு இனிமே தேவையில்லாதவங்கன்னு அந்த கடவுளே முடிவு பண்ணி அவங்கள உங்கள விட்டு பிரிய பார்க்குறாருங்க. உங்கள ஏமாத்திட்டோமோங்கிற குற்ற உணர்ச்சி கூட இல்லாம அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. அத பார்த்து உங்களுக்கு இன்னும் ஆத்திரம் வரும். நடுத்தெருவுல விட்டுட்டு இவங்க எப்படி இவ்வளோ நிம்மதியா இருக்காங்க? நீங்க பொறுமையானவங்க. ஆனா அந்த இடத்துல தான் நீங்க உங்க புத்திய ரொம்ப கூர்மையா வச்சுக்கணும். உங்ககிட்ட இருந்து அவங்க புடுங்கிக்கிட்ட பணமோ, இல்ல பொருளோ அவங்களுக்கு என்னைக்கும் நிலைக்க போறது கிடையாது. அது அவங்களுக்கே பெரிய சாபமா மாறப்போகுது. நீங்க இப்போதைக்கு எந்த பஞ்சாயத்துக்கும் போக வேண்டாம். யார் மேலயும் காவல் நிலையத்தில புகார் குடுக்கிறதோ, இல்ல வழக்கு வம்புன்னு இறங்குறதோ வேண்டாம். ஏன்னா, இப்போதைக்கு உங்க நேரம் உங்களுக்கு சாதகமா இல்ல. நீங்க நியாயத்து பக்கம் நின்னாலும், அவங்களுக்கு அது சாதகமா தான் வரும். அதனால நீங்க இப்போதைக்கு எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். உங்கள அசிங்கப்படுத்துறவங்க, உங்க முதுகுல குத்துறவங்க எல்லாரையும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அவங்க முகத்த மட்டும் என்னைக்குமே மறந்துடாதீங்க. ஏன்னா, காலம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். அப்ப அவங்க எல்லாரும் உங்க கால்ல வந்து விழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தானாவே அமையும். இதுவரைக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் ஒவ்வொரு நாளையும் கடத்தணும். குறிப்பா வெளியூர் பயணங்கள் ஏதாவது இருந்தா, அத இப்போதைக்கு ஒத்தி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது முன்பின் தெரியாதவங்கள ஏத்திக்காதீங்க. ஏன்னா, அவங்களால கூட உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் வரலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் சரியா சொல்லப்போனா 2 நாள் தான் இருக்கு. அந்த உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய கல்ல தூக்கி வச்ச மாதிரி ஒரு பாரம் அழுத்திட்டே இருக்கும். ராத்திரில தூக்கம் வராம கண்ண மூடுனா கூட ஏதோ கெட்ட கனவு வந்து உங்கள மிரட்டுற மாதிரி ஒரு கருத்து உங்களுக்குள்ள இப்பவே ஆரம்பிச்சிருக்கும். என்ன நடக்க போகுது? யார் நமக்கு அந்த துரோகத்த செய்ய போறாங்கங்கிற அந்த கேள்வி உங்கள பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு யோசிக்க வைக்கும்ங்க. ஆனா நீங்க பயப்படுறதுனாலயோ, இல்ல பதட்டப்படுறதுனாலயோ நடக்க போற அந்த சம்பவத்த உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்ச ஒரு கெட்ட நேரம். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. உங்க கண்ணு மூடி நடக்கிறத மட்டும் நம்புங்க. சொல்றதுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நீங்க உயிராவே நினைக்கிறவங்க திடீர்னு உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு புது கதைய சொன்னாலோ, இல்ல உங்களுக்கு ரொம்ப ஆசை காட்டுற மாரி ஏதாவது பேசி உங்க கையெழுத்தோ, இல்ல சம்மதமோ கேட்டாலோ, தயவு செஞ்சு உடனே எந்த முடிவுக்கு வந்துராதீங்க. தேன தடவிக்கிட்டு உங்க கழுத்து இருக்க ஒரு பெரிய கூட்டமே இந்த 2 நாட்கள்ல உங்கள சுத்தி வளைக்க விரிக்கிற அந்த மாய வலையில நீங்க விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க குலதெய்வத்த மட்டும் மனசுல கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்க அது ஒண்ணு தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். உங்க சொந்த பணத்த செலவழிச்சு நீங்க சில பேருக்கு எத்தனையோ உதவி செஞ்சிருப்பீங்க. அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு உங்க குடும்பத்த கூட பார்க்காத அவங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு துளியும் இருக்காதுங்க. அவங்களுடைய உண்மையான சுயரூபத்த நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க செஞ்ச உதவி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இப்ப தெரியாது. மாறாக நீங்க அவங்களுக்கு செஞ்சது ஏதோ அவங்களுக்கு செஞ்ச துரோகம் மாதிரி உங்களையே திருப்பி குற்றம் சொல்லுவாங்க. நீங்க கொடுத்த பணத்த நீங்க திருப்பி கேட்கும்போது, அவங்க பேசுற பேச்ச கேட்டா உங்களுக்கு ரத்தமே கொதிக்கும். நீங்க என்னமோ அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற மாதிரி உங்கள அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. நீங்க அவங்களுக்காக பட்ட கஷ்டமா அந்த நேரத்துல யாருக்கும் புரியாது. அந்தந்த சூழ்நிலையில உங்களுக்கு கோவம் தலைக்கேறும். ஆனா நீங்க பொறுமையா போய் தான் ஆகணும். நீங்க கோவப்பட்டு சத்தம் போட்டா அவங்க அதே ஒரு சாக்கா வச்சு ஊர் முழுக்க உங்கள பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க கிட்ட போய் நம்ம இப்படி அநியாயமா மாட்டிக்கிட்டோமேன்னு நீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புலயும் சில பாதிப்புகள் வர ஆரம்பிக்கும். இந்த மன உளைச்சல் காரணமா உங்களுக்கு ரொம்ப பெரிய சோர்வு ஏற்படும். ஒரு இனம் புரியாத வலி உங்கள வாட்டி எடுக்கும். இதெல்லாம் உங்கள சுத்தி நடக்கிற இந்த துரோகங்களால வர அழுத்தம் தான் காரணம். நீங்க உங்க உடம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். உங்க விஷயத்த ரொம்ப கட்டுப்பாடா இருங்க. யார் வீட்லயும் போய் எந்த விசேஷத்தையும் கலந்துக்க வேண்டாம். ஏன்னா, அங்கேயும் உங்களுக்கு ஏதாவது அவமானம் நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எல்லார் முன்னாடியும் உங்கள அசிங்கப்படுத்தணும்னு ஒரு கூட்டமே காத்துட்டு இருக்கிறப்ப, நீங்க ஏன் அங்க போய் மாட்டிக்கணும்? அதனால முடிஞ்ச வரைக்கும் தனிமையில இருங்க. உங்க வேலைய மட்டும் பாருங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு நெருக்கடி வரும்போது, உங்கள பெத்தவங்களோ, இல்ல உங்க கூட பிறந்தவங்களோ கூட உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க போய் உங்க கஷ்டத்த சொல்லி அழுதா, நீங்க செஞ்ச தப்புக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமா கடந்து போயிடுவாங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, வெளியில ஒரு சின்ன சத்தம் கூட போட முடியாத அளவுக்கு உங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா கட்டி போட்டுருக்கும். நேத்து வரைக்கும் உங்களுக்காக என் உசிரையே கொடுப்பேன்னு சொன்னவங்க தான் இன்னைக்கு உங்கள பார்த்து ரொம்ப நக்கலா சிரிக்க போறாங்க. அது கொடூரமான சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வஞ்சகம் உங்களுக்கு அப்பதான் முழுசா புரிய வரும். உங்க தட்ட புடுங்குனது மட்டும் இல்லாம, நீங்க பசியில துடிக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாத்தையும் மீறி ஒரு பார்வையாளனா நின்னு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணுங்க. கையில காசு இல்ல, கூட நிக்க சொந்தம் இல்ல, உயிரா நம்பினவங்களும் கழுத்தெடுத்துட்டாங்கங்கிற அந்த சுருக்குன்ற நிஜத்த நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
மேச ராசிக்காரங்க என்னைக்குமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. நீங்க இப்ப கீழ விழுந்திருக்கலாம். ஆனா நீங்க திரும்பவும் எந்திரிச்சு நிக்கும்போது உங்க விஸ்வரூபத்த பார்த்து அவங்க எல்லாரும் பயந்து நடுங்க போறாங்க. அதுக்கு நீங்க உங்க மனச தளர விடாம ரொம்ப உறுதியா இருக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே வாழ்ந்து என்ன ஆகப் போகுதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கோழத்தனமான முடிவு உங்க மனசுல எட்டி பார்க்கும். அந்த மோசமான முடிவ மட்டும் நீங்க எடுத்துடவே கூடாதுங்க. உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆசைப்படுறதும் அதுதான். நீங்க மொத்தமா அழிஞ்சு போறத பார்க்கணும்னு தான் அவங்க இவ்வளவு பெரிய சதி வேலையே பின்னியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்த மட்டும் நீங்க எக்காரணத்த கொண்டு கொடுத்துடவே கூடாது. நீங்க இப்ப அனுபவிக்கிற இந்த ரணம், இந்த வலி எல்லாமே உங்கள இன்னும் பலசாலியாக்குறதுக்காக தான் அந்த கடவுளே குடுக்குற ஒரு கடுமையான பயிற்சின்னு தான் நீங்க நினைச்சுக்கணும். இந்த மாபெரும் சோதனைய மட்டும் நீங்க பக்குவமா கடந்துட்டீங்கன்னா, இனிமே உங்கள அசைக்க இந்த உலகத்துல எந்த கொம்பனாலும் கண்டிப்பா முடியாது. அதனால உங்க கண்ணீர நீங்களே தொடச்சுட்டு, எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, அதையெல்லாம் திரும்ப எப்படி பல மடங்கா சம்பாதிக்கலாம்ங்கிற அந்த பெரிய வியூகத்த மட்டும் தான் நீங்க இப்போ உங்க மனசுல ஆழமா விதைக்கணும். இந்த உலகத்துல யாருமே நமக்காக நிரந்தரமா இருக்க மாட்டாங்கங்கிற அந்த மிகப்பெரிய உண்மைய நீங்க ரொம்ப அழுத்தமா நெத்தியில அடிச்ச மாதிரி புரிய வைக்க போகுதுங்க. நீங்க இதுவரைக்கும் ஒரு மாய உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் நமக்கு வேணுங்கிறவங்கன்னு நெனச்சு உங்க உசிரைய அவங்களுக்காக குடுத்து ரொம்பவே ஏமாந்துட்டீங்க. அதனால இனிமே அப்படி இருக்கவே முடியாது. இந்த வலி உங்கள ஒரு புது மனுஷனா செதுக்க போகுது. உங்க எதிரிங்க ரொம்பவே இருமாப்போட நெனச்சுட்டு இருக்காங்க. உங்கள மொத்தமா அழிச்சிட்டோம்னா, அந்த முட்டாள்களுக்கு தெரியாது. மேசராசிக்காரங்க ஒரு நெருப்பு மாதிரின்னு. எவ்வளோ தூரம் உங்கள அமுக்கி வைக்கிறாங்களோ, அவ்வளோ தூரம் நீங்க கொழுந்து விட்டு எரிய போறீங்கன்னு. இப்போதைக்கு உங்க ஒருத்தரெல்லாம் ஒரு இரும்பு பெட்டியில போட்டு பெட்டியா பூட்டி வச்சிருக்கீங்க. ஏன்னா, இது உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுக்கான நேரம் கிடையாது. ரொம்ப அமைதியாவும், புத்திசாலித்தனமாவும் யோசிக்க வேண்டிய நேரம். உங்க கண்ணு முன்னாடி அந்த துரோகம் 2 இருக்கும்போது, நீங்க அப்படியே சிலை மாதிரி அசையாம நிக்கணும். உங்க கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவங்க முன்னாடி கீழ விழக்கூடாது. நீங்க கலங்கி போய் கதறுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிற அந்த வஞ்சக கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க ரொம்ப கம்பீரமா புன்னகையோட நிக்க உங்க உதட்டுல இருக்கிற அந்த புன்னகையே அவங்களுக்கு பாதி உயிரை எடுத்துரும். நீங்க எழுந்துதான் நினைக்கிற அந்த பணமோ இல்ல மனமோ அது எல்லாம் சும்மா ஒரு தூசு மாதிரி தான். அது நிஜமான பலம்ங்கிறது உங்க மனசுக்குள்ள இயல்பாகவே குடிகொண்டிருக்கிற அந்த அசாத்தியமான தைரியம் தாங்க. அதை மட்டும் யாருகிட்டையும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுத்துடவே கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சையை இப்போ உங்க கண்ணு முன்னாடி வைக்குது. அதுல நீங்க முழுமையா அடிபட்ட ரத்த சிந்தினா ஆகணும். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது உங்க நேர்மை மட்டும்தான். முதுகுல குத்துனவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி நீங்க இன்னும் பிரம்மாண்டமா வாழ்ந்து காட்டுறதுதான். அதற்கான முதல் அடியை நீங்க எடுத்து வைக்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காகவே ஓடி ஓடி தேஞ்சது போதும்ங்க. இனிமே உங்களுக்காக, உங்க சுயமரியாதைக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் உங்கள வேண்டாம்னு தூக்கி போட்டாங்களோ, அவங்களே உங்கள தேடி வர அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப சீக்கிரமே மாறும். அதான் அப்போ நீங்க அவங்களுக்கு உங்க உங்க வாழ்க்கையில எந்த இடமும் கொடுக்கக்கூடாது. அந்த வைராக்கியத்தை நீங்க இப்பவே வளர்த்துக்கணும். உங்ககிட்ட இருந்து குடுக்கறது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பெரிய மாளிகையே கட்டினாலும் அதுல அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஒருத்தரோட உழைப்ப கண்ணீரை திருடி சாப்பிடுற யாருமே இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அந்த கர்ம வினை அவங்கள சும்மா விடாது. அது அவங்க தலையில இடி மாதிரி இறங்குறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்கத்தான் போறீங்க. அது வரைக்கும் உங்க வலிய உங்க பலமா மாத்திக்கிட்டு ரொம்ப அமைதியா இருங்க. இருட்டு எவ்வளவு கருகருன்னு இருக்கோ அடுத்த நாளோட வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும். இருண்ட காலத்தை நீங்க கடந்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற எல்லாமே உங்களுக்கான வசந்த காலம் தான். உங்களை ஏமாத்தினவங்க முன்னாடி ஒரு மாபெரும் வெற்றியாளனா நீங்க நிமிர்ந்து நிற்க போற இந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. உங்க இலக்கை நோக்கி மட்டும் இனிமே உங்க கவனம் முழுசா இருக்கணும். வேற எந்த பேரும் இல்லாத மனுஷர்களுக்கும் உங்க நேரத்தை இனிமே நீங்க ஒதுக்கவே கூடாதுங்க. உங்க வாழ்க்கையில நடந்த இந்த கசப்பான சம்பவத்தை ஒரு பாடமா மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய்க்கிட்டே இருங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் சீக்கிரமே திறக்க போகுது. ஒரு உண்மையான திறமை ஏன்னா நீங்க யாருங்கிற இந்த உலகம் முழுசா புரிஞ்சுக்க போற அந்த தருணம் நெருங்கிடுச்சு. அதனால உங்க மனசுல இருக்கிற இரும்பு மாதிரி ஆக்கிட்டு வரப்போற சவால்களை எதிர்கொள்ள முழுசா தயாராகுங்க. நீங்க இந்த நேரத்துல யாருக்கிட்டையும் எந்த வாக்குவாதமும் போகக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அவங்க விரிச்சிருக்கிற வலையில நீங்க கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதையே பெரிய ஆயுதமா மாத்தி உங்களை மொத்தமா முடைக்கலாம்னு பாக்குறாங்க. குறிப்பா அவங்க தொழில் பண்ற இடத்துல இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்கள ரொம்ப சுலபமா கீழ தள்ளி விடலாம்னு முடியும்னு அவங்க கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா மேசராசிக்காரங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு இப்ப வரைக்கும் புரியாது. நீங்க 2 நாள் நீங்க உங்கள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். உங்ககிட்ட திடீர்னு வந்து ரொம்ப அக்கறையா பேசுறாங்க. யார் உங்க முதுகுக்கு பின்னாடி உங்கள பத்தி தப்பா பேசுறாங்கன்னுலாம் உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். உங்க கண்ல இருந்து விழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவங்க பல மடங்கு அனுபவிக்க போறாங்க. இது நான் சொல்ற வார்த்தை கிடையாது. உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக
கிரகநிலைகள் சொல்ற ஆணித்தரமான உண்மை. அந்த துரோகத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் உங்க எழுதலாம்ங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்கள அழிக்க நினைச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழப் போறீங்க? அந்த சரித்திரம் இப்பதான் ஆகப்போகுது. ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்க இப்போ ஒண்ணு மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற அந்த துரோகம் இந்த வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான ஆரம்பம். மக்களுக்கு துரோகம் செஞ்ச அந்த வஞ்சக கூட்டம், நீங்க இனிமே எந்திரிச்சு வரவே முடியாதுன்னு ஒரு தப்பு கணக்கு போட்டா ரொம்பவே அகமாத்துல ஆடிட்டு இருப்பாங்க. அதனால அந்த முட்டாள்களுக்கு எங்க தெரிய போகுது? மேச ராசிக்காரங்க மண்ணுல விழுகிறது எல்லாமே திரும்ப ஆழமா வேர் விட்டு முளைச்சு வர்றதுக்கு தானே. உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு சேர வேண்டிய நியாயத்த அவங்க குழி தோண்டி புதைக்கும்போது உங்க மனசு வலியில துடிதுடிக்கும். ஆனா அந்த வலிய நீங்க ஒரு பெரிய வைராக்கியமா மாத்திக்கணும். உங்க ரத்தத்த சிந்தி நீங்க சேர்த்ததெல்லாம் இன்னொருத்த அனுபவிக்கிறத பார்க்கும் பொழுது உசிரே போற மாரி தான் இருக்கும். ஆனா அத பத்தியெல்லாம் நீங்க இப்ப கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இத விட பல மடங்கு பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த துரோகிகள் உங்க கூடவே இருந்தா உங்களாலவே எந்த காலத்திலயும் முன்னுக்கு வரவே முடியாதுங்கிறதுக்காக தான் இயற்கை இப்படி ஒரு பெரிய வலிய கொடுத்து அவங்கள உங்கள விட்டு மொத்தமா பிரிக்குது. இப்போ வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்க மனச ரொம்ப அமைதியா வச்சுக்கிறது மட்டும்தான். அவங்க முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு உடைச்சு போகாம கல்லு மாதிரி கம்பீரமா நிக்கிறீங்களோ, அதுவே அவங்களுக்கு நீங்க கொடுக்குற முதல் பதிலடி. உங்கள ஏமாளின்னு நெனைச்சவங்க முன்னாடி நீங்க இனிமே உங்க உண்மையான புத்திசாலித்தனத்த காட்டப் போறீங்க. இதுவரைக்கும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த அதீத செல்லம் தான் அவங்கள இப்படி உங்க தலையில ஏறி நிக்க வச்சிருக்குது. இனிமே உங்க வாழ்க்கையில யாருக்கும் அந்த இடத்த குடுத்துறாதீங்க. உங்கள சுத்தி நடக்கிற இந்த சதி வலைகளை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு தான் இனிமே உங்க வாழ்க்கைய வழிநடத்தப் போகுது. உங்கள வேண்டாம்னு ஒதுக்கினவங்க, உங்கள ஏமாத்துறவங்க எல்லாரும் நாளைக்கு உங்க வாசல்ல வந்து நிக்கப் போற அந்த நாள் சீக்கிரமே வரப்போகுது. அதுக்காக நீங்க இப்ப எந்த ஆத்திரம் படாம ரொம்ப பொறுமையா காரியம் சாதிக்கணும். எடுத்த அடி என்னங்கிறது உங்க நிழலுக்கு கூட அடுத்த அடி நீங்க எடுத்து வைக்கிறது என்னன்னு உங்க நிழலுக்கு கூட தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க ரகசியமா செயல்படணும். உங்க வலிய உங்க பலமா மாத்திட்டீங்கன்னா, இந்த உலகத்துல உங்கள ஜெயிக்க எந்த சக்தியாலயும் முடியாது. உங்க சொந்த பந்தம்னு சொல்லி உங்கள சுத்தி இருந்த கூட்டம் எல்லாம் இப்ப எங்க போச்சுன்னு நீங்க தேடி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு இன்னொரு பெரிய உண்மை ரொம்ப சுருக்கென்று உரைக்கப் போகுது. உங்கள உண்மையாவே நேசிக்கல அவங்க. உங்ககிட்ட இருந்த பணத்துக்காகவும், உங்க உழைப்புக்காகவும் தான் இத்தன நாளா உங்க கூடவே ஒரு அட்டை மாதிரி இருந்திருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல. நீங்க ரொம்ப சாதாரணமான ஆளா ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒட்டுமொத்தமா இல்ல முகத்த திருப்பிட்டு போயிடுவாங்க. அந்த தனிமை உங்கள ரொம்பவே பயமுறுத்தும். நாம இவ்வளவு நாள் யார் யாருக்காக எவ்வளவோ செஞ்சோம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூட ஒரு நாதி இல்ல. ஏன்னா உங்க மனசு ரொம்பவே தவிச்சு படிக்குங்க. ஆனா உண்மையா சொல்லப்போனா அந்த தனிமை எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த குருட்டுத்தனமான தனிமையில தான் நீங்க உங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறீங்க. இதுவரைக்கும் மத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு இனிமே நமக்காக வாழணும், நமக்காக ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி, அந்த தனிமையிலாம் முதலா பொறக்க போகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க எதிரிகளுக்கு பெரிய அடி விழுமுங்க. உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இல்லைன்னா பெரிய பூகம்பம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. உங்க சொந்தக்காரங்களே சில பேர் உங்க முன்னேற்றத்த பார்த்து வாயடிச்சுப்பட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா வாழ்றத அவங்கனால சகிக்கவே முடியல. அதனால உங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு விதந்திய பரப்பி விட்டுட்டு உங்க நிம்மதிய கெடுக்க ஒரு பெரிய கூட்டமே வலவரிச்சுட்டு இருக்குதுங்க. நீங்க வெளியில இருந்து வர எதிரிகள கூட சுலபமா சமாளிச்சிருவீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிடுற துரோகிகள உங்களால அவ்வளவு சீக்கிரம் அடையாளம் காண முடியாது. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க உயிரா நினைக்கிறவங்க கூட உங்கள சந்தேகப்படுறப்போ, உங்களுக்கு உசிரே போற மாதிரி ஒரு வலி வரும். அதனால அந்த வலிய நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் எந்த தப்பும் பண்ணலையே! எனக்கு ஏன் இந்த தண்டனைன்னு உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு மருகி மருகி அழுவீங்க. ஆனா அந்த கண்ணீருக்கு இப்ப யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வத்த தவிர வேற யாரையும் நம்பவே கூடாதுங்க. உங்க நிழல கூட நீங்க சந்தேகப்பட வேண்டிய நிலைமை தான் இப்ப இருக்குது. வெளியில எங்கேயாவது போகணும்னா கூட ரொம்ப கவனமா போயிட்டு வாங்க. குறிப்பா வண்டி வாகனம்னு செல்லும்போது உங்க கவனம் அதுல இருக்கணும்ங்க. வேற எதுலயும் இருக்கக்கூடாது. அந்த சிந்தனையில நீங்க ஏதோ ஒரு விபத்துல சிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால எவ்வளவு பெரிய மன கஷ்டம் வந்தாலும் உங்க மனச அலைபாய விடாம ரொம்ப கட்டுப்பாட்டோட வச்சுக்கோங்க. உங்கள அழிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை. அத விட்டுட்டு அவங்க செஞ்ச துரோகத்தையே நினைச்சுட்டு அழுதுட்டு இருந்தா நீங்க அவங்க விரிச்ச வலையில முழுசா விழுந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். உங்க சொந்த பத்துகள் மேல கை வைக்க சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. நீங்க இப்ப இந்த இடத்துல இருக்கீங்க. அந்த இடத்த விட்டு உங்கள காலி பண்ணணும்னு பல பேர் திட்டம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க உங்க இடத்த யாருக்கும் விட்டு கொடுத்துறாதீங்க. ரொம்ப உறுதியா நின்னு உங்க நியாயத்த மட்டும் நிலைநாட்டுங்க. ஆனா எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாதீங்க. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.